கேரளாவின் ஆதி நிலம் வயநாடு துண்டும் துளியுமாக சிதறி கிடக்கிற இந்த மலைநகரத்தில் இன்றும் பண்பாடு மாறாமல் தங்கள் தொன்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பழங்குடி மக்கள். பணியர்கள், காட்டு நாயக்கர்கள், குறிச்சான்கள், அடியான்கள், ஊராளிகள், குறும்பர்கள் உள்ளிட்ட பழங்குடி சமூகங்கள் தத்தம் அடையாளங்களோடு இங்கிருக்கும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்கிறார்கள். யானைகளும் சிறுத்தைகளும் புலிகளும் காட்டெருமைகளும் உழவும் இந்த வனநிலத்தில் அதன் மேனி குலையாமல் தங்களை பொருத்தி கொண்டு வாழ்கிறார்கள் இந்த பழங்குடிகள். வயநாட்டில் சுமார் 4 லட்சம் பழங்குடிகள் வசிப்பதாக கேரள அரசின் பதிவேடுகள் சொல்கின்றன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து 115 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழகத்தின் கூடலூரிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது வயநாட்டின் பிரதான நகரமான சுல்தான் பத்தேரி. இந்த நகரை சுற்றி 200க்கும் மேற்பட்ட சிறு சிறு குடியிருப்புகளில் வசிக்கிறார்கள் பழங்குடிகள். தமிழ்நாட்டின் முதுமலை சரணாலயமும் கர்நாடகாவின் பந்திப்பூர் சரணாலயமும் வயநாட்டில்தான் சந்திக்கின்றன. அதனால் சாதாரண சாலை பயணத்திலேயே சுதந்திரமாக உலவித் திரியும் யானைகளையும் காட்டெருமைகளையும் காண முடியும். அடர்ந்த வனமாக பழங்குடிகள் கையில் இருந்த இந்த நிலப்பரப்புக்கு முந்தைய பெயர் மாயாச்சேத்திரம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனித நாகரிகம் தலைத்திருந்த தொன்மச் சான்றுகள் ஏராளம் இங்கு கிடைத்திருக்கின்றன. இங்கிருக்கும் எடக்கல் குகையில் 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை கிருக்கல் ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நெடுங்காலம் ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதி பிற்காலத்தில் கோட்டயம் ராஜவம்சத்தாருக்கு கட்டுப்பட்ட நிலப்பரப்பாக மாறியிருக்கிறது. மைசூர் உடையார் ராஜா வாடியாரின் ஆளுமையிலும் சிறிது காலம் இந்த பகுதி இருந்தது. பிறகு வந்த ஆங்கிலேயர்கள் இதை தங்கள் வாசஸ்தலமாக வைத்துக் கொண்டார்கள். வனத்துக்கு மத்தியில் தத்தம் பண்பாட்டோடு நிம்மதியாக வாழ்ந்த பழங்குடிகளின் வாழ்க்கையை ஆங்கிலேயர்கள் புரட்டி போட்டார்கள். மண்ணுக்கும் மலைக்கும் இணக்கமாக நின்ற மரங்களை எல்லாம் அழித்து தேயிலையையும் காஃபியையும் பயிரிட்டார்கள். பழங்குடிகளைப் போலவே நிம்மதியாக இருந்த காட்டுயிர்கள் பலவும் இதனால் நிலைகுலைந்தன. அடர்ந்த வனம் ஆங்காங்கே களையப்பட்டு தேயிலைக்கு தாரை வார்க்கப்பட்டது. ஏலக்காய், மிளகு, கிராம்பு, வெந்தயம், சீரகம், பாக்கு என பல்வேறு வகையான வாசனை பயிர்கள் வளர்க்கப்பட்டன. இயற்கையின் இருப்பிடமாக இருந்த இந்த பகுதி வாசனைப் பொருட்களின் உற்பத்தி கூடமாக மாறிவிட்டது. மலையெங்கும் காங்கிரீட் கட்டுமானங்கள் எழுந்தன. ஆங்கிலேயர்களுக்கு பிறகு பெரும் பணக்காரர்களின் கைகளுக்குள் வந்தது வயநாடு. பழங்குடிகளின் தடங்களை அழித்துவிட்டு பெரிய பெரிய வீடுகளை கட்டி வைத்து கோடை வாசஸ்தலமாக வயநாட்டை மாற்றினார்கள். பாக்கு வாழை தோட்டங்கள் ஏராளம் உருவாக்கப்பட்டன. பழங்குடிகள் இன்னும் தங்கள் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு மேலும் மேலும் இடம்பெயர்ந்தார்கள். இங்கிருக்கும் பல கிராமங்களை இன்னும் சாலை வசதியோ மருத்துவ வசதியோ எட்டி பார்க்கவில்லை. பள்ளிகள் கூட பல கிராமங்களில் இல்லை. சில தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு முதல் தலைமுறையாக இப்போதுதான் கல்விக்கூடங்களை எட்டி பிடிக்கிறார்கள் பிள்ளைகள். ராகுல் காந்தி வயநாடு பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கியதும் தேசத்தின் பார்வை இந்த மலை மாநகரத்தின் மீது விழுந்தது. அரசியல் முக்கியத்துவம் கொண்ட பகுதியாக இது மாறியது. பாக்குமரம் ஏறுவது, காப்பி கொட்டைகளை சேகரிப்பது, தேனெடுப்பது என எளிய தொழில்களை செய்து வாழும் வயநாட்டு மக்களின் வாழ்க்கையை தற்போது பெய்த பேய்மலை புரட்டி போட்டு விட்டது. வீடல்ல வெள்ள வீடு, அந்த இடத்துல 3 போடி கிடக்கு. ஏராளமான நீர்வீழ்ச்சிகளும் ஏரிகளும் நிறைந்த பச்சைய பூமியான வயநாடு மனிதர்களை மண்ணோடு புதைத்து அசுரமுகம் எடுத்திருக்கிறது. வயநாட்டில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது. அத்தனை நீர்நிலைகளும் நிரம்பிவிட்டன. நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் மழை காரணமாக மலைப்பகுதிகளின் மண் பிடிமானம் தளர்ந்து விட்டது. இங்க இருந்தெல்லாம் அங்க நிறைய பேருக்கு போக முடியாது. மனசுல தைரியம் இருந்தா அங்க தான் போக முடியும். சொல்ல முடியாது எவ்வளவு உயிர் போயிருக்குன்னு சொல்ல முடியாது சார். இங்க இருந்து கடந்த சனிக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை இடைவிடாது கொட்டி தீர்த்தது மழை. ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. சூரல் மலை என்ற மலைக்கு மேலே தோன்றி மீன்முட்டி நீர்வீழ்ச்சியாக வீழ்ந்து கோழிக்கோடு மலப்புரம் வழியாக சென்று அரபிக்கடலில் கலக்கும் சாலியாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தொடர் மழையால் தளர்ந்திருந்த மண்ணும் பாறைகளும் நீரோடு சேர்ந்து கீழே இருந்த முண்டக்கை கிராமத்தை மொத்தமாக துடைத்து கீழே தள்ள அதற்கும் கீழே இருந்த சூரல் மலை குடியிருப்பு துவம்சமானது. 2 கிராமங்களையும் இணைக்கும் பாலம் உடைந்து நொறுங்கியது. நள்ளிரவு 2:30 மணி முதல் 3:30 மணிக்குள்ளாக இந்த 2 கிராமங்களும் மண்ணுக்குள் மூழ்கி போயின. 200க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. உறக்கத்தில் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் முன்னரே உயிரிழந்தார்கள். இந்த முண்டக்கையிலிருந்து இதுவரைக்கும் 400 வீடு இருந்துச்சு. இன்னைக்கு வரும்போது இது இடமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. சூரல் மலை முண்டக்கை பகுதிகளில் காப்பி, தேயிலை, குறுமிளகு, வாழை, ஏலக்காய் தோட்டங்கள் அதிகம் உண்டு. வெளி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமானோர் இங்கு தங்கி தோட்ட வேலை செய்கிறார்கள்.
அவர்களுக்காக அங்கே நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்டோர் இங்கே இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏராளமான கால்நடைகளும் இங்கு உண்டு. உறக்கத்தில் இருந்த மக்கள் இந்த பேரிடரை எதிர்பார்க்கவில்லை. வெள்ளம் பலரை இழுத்துச் செல்ல மண் பலரை மூடியது. பாறைகள் பலரின் உயிரை பறித்தன. சாலியாறு நதி இந்த இரு கிராமங்களையும் தின்று செறித்து புதுப்பாதை போட்டு கோழிக்கோடு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பேரிடர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது. பழங்குடிகளின் மண்ணான இங்கு கொட்டி தீர்த்த பேய்மலை பழங்குடி மக்களை பெரிதாக பாதிக்கவில்லை. சூரல்மலைக்கு மேலே அரணமலை, ரிப்பன் போன்ற பகுதிகளில் காட்டு நாயக்கர்கள் வசிக்கிறார்கள். சூரல்மலையை சுற்றி இருக்கும் வனப்பகுதிகளில் பணியர்கள் வாழ்கிறார்கள். வெறும் மூங்கில் பத்தைகளை ஊன்றி அதன் மேல் களிமண் பூசி புற்களால் வேயப்பட்ட அந்த பழங்குடிகளின் வீடுகள் பெரிதாக பாதிக்கப்படவில்லை. எங்கே மண் சரியும், எங்கே வெள்ளம் வரும் என்பதையெல்லாம் அனுபவத்தால் உணர்ந்து அதற்கேற்ப தங்கள் வாழிடங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பழங்குடிகள். கடந்த ஆண்டும் இந்த சூரல்மலை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டது. ஆயினும் அழிவு பெரிதாக இல்லை. நிலத்தின் தாங்குதன்மைக்கு மேலே கட்டுமானங்களை உருவாக்கியதே இந்த பேரிடருக்கு காரணம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இன்று காலை நிலவரப்படி 126 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே நதிகளில் உடல்கள் மிதக்கின்றன. மண்ணுக்குள் இருந்து கைகள் நீண்டு நிற்கின்றன. களத்தில் இறங்கிய இராணுவமும் பேரிடர் மீட்பு படையும் மண்ணுக்குள்ளும் நீருக்குள்ளும் தத்தளித்த 400க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு பாதுகாப்பாக தங்க வைத்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்கிறார்கள். இறந்தோர் எண்ணிக்கை மணிக்கு மணி கூடுகிறது. இயற்கையின் சீற்றத்தில் சிக்கி நம் சகோதர மாநிலம் தவிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை கரம் கொடுத்து மீட்போம். உறவுகளை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை பகிர்வோம். thank you